விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சு இருக்கிறீங்க. பாதகாதிபதி எப்பொழுது பாதகத்தை செய்யறது இல்ல. முதல்ல விருச்சகத்துக்கு பாதகாதிபதியாக சிர லக்னம் என்பதனால் 9ஆம் அதிபதியே வந்துடுறான். வாழ்க்கையில எல்லாமே சரியான வயதுல நடக்கிறத பாக்கியாதிபதி தான் சொல்லணும். ஆனால் விருச்சக லக்னத்துல பிறந்த ஒரு ஜாதகர் சந்திரன் தனித்து வலுத்திருக்கிறாருன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள கொடுக்குது. சந்திரன் தனித்து வலுத்திருக்கிறாருன்னா வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் டிலேவா கிடைக்கும். அப்ப சந்திரன் எப்படி இருக்கணும், கடகமனை எப்படி இருக்கணும், என்ன பாக்கியாதிபதியும் ஒரு வலுவா இருக்கக்கூடாது தனித்து. ஏன்னா சிரத்தின் அடிப்படையில பாதகாதிபதி, பாதகாதிபதி தனித்து வலுக்கக்கூடாது. அப்ப விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு, சூரியனுடைய தொடர்பில் இருக்கும்போது, குரு சூரியன் அதாவது பௌர்ணமிகளிலோ அல்லது சந்திர கேந்திரங்களிலோ அதாவது சூரிய கேந்திர அமைகள் இருக்கிறதெல்லாம் யோகம். கூடுதலாக செவ்வாய் குரு சூரியன் இந்த மூன்றுல ஒரு கிரகமாவது ஸ்தான பலத்தோட சந்திரனை தொடர்பு கொண்டிருக்குமாயின் விருச்சக லக்ன ஜாதகருக்கு பாதகாதிபதி பாதகத்தை செய்யறதில்ல, நல்ல பலனை செய்கிறார். வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேச அமைகளை கொடுக்கிறார். அதுபோல சரியான வயதுகள்ல சரியான பலன்களை செய்து கொடுத்து விடுகிறார். தனுசு லக்ன